கிறிஸ்துவில் மிகவும் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். கிரைஸ்ட் சர்மன் ஆன் த மவுண்ட், கிறிஸ்துவின் மலை பிரசங்கம் என்ற தொடர் ஆராய்ச்சி செய்திகளை நாம் கற்று வருகிறோம். இன்றைக்கு நம்முடைய கவனத்திற்குரிய தலைப்பு என்னவென்றால், மலை பிரசங்கமும் பிரமாணத்தின் புதிய பரிமாணமும், Sermon on the Mount and the New Dimension of the Law என்று இந்த செய்தியை 2 பாகங்களாக நாம் படிக்க இருக்கிறோம். நம்முடைய கவனத்திற்குரிய வேத பகுதி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21 முதல் 32 வரைக்கும். இது ஒரு பெரிய பகுதி தான். இதை நாம் 2 செய்திகளாக படிக்க போகிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21 முதல் 32 வரை. மெய்யான நீதி என்பது என்ன என்று மத்தேயு 5 முதல் 16 வசனங்களிலும், அந்த மெய்யான நீதி எப்படி நம் வாழ்வில் வருகிறது என்று மத்தேயு 5 17 முதல் 20 வரை உள்ள வசனங்களிலும் முன்வைத்த நம்முடைய இரட்சகர், அந்த மெய்யான நீதியானது எப்படி நம் அன்றாட வாழ்வில் கிரியை செய்கிறது என்பதை மத்தேயு 5 21 முதல் 48 வரையிலான வசனங்களில் அவர் விவரித்திருக்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா, ஆண்டவருடைய மலை பிரசங்கம் தேவனுடைய நீதியை குறித்தும், அந்த நீதி எப்படி நம்முடைய வாழ்வில், தேவனுடைய குணம் நம்முடைய வாழ்வில் எப்படி வெளிப்பட வேண்டும் என்பதை குறித்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசினது தான் இந்த மலை பிரசங்கம். தேவனுடைய கட்டளைகளுக்கு அவர் மீது உள்ள நேசத்தின்பால், அவர் மீது கொண்டிருக்கிற அன்பால் நாம் கீழ்ப்படியும் போது நாம் நீதிமான்கள் ஆகிறோம். நீங்கள் படித்து பாருங்கள். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய கட்டளைகளை கை கொண்டு உண்மையாய் நடக்கிறவனே நீதிமான் என்று வாசிக்கிறோம். ஆகவே நாம் தேவனிடத்திலே அன்பு கூறுவது மட்டுமல்ல, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய பலத்தினால் கீழ்ப்படியும் பொழுது நாம் நீதிமான்கள் ஆகிறோம் என்கிற வேதாகம உண்மையை நாம் மனதிலே கொண்டு இந்த நாளின் தியானத்தில் கவனம் செலுத்துவோம். பூர்வ பிரமாணங்களின் மீது கிறிஸ்துவின் பார்வை. இந்த மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த பிரமாணங்கள் குறித்தும் ஆங்காங்கே சுட்டி காண்பித்தார். அப்படியானால் பழைய ஏற்பாட்டை கிறிஸ்துவானவர் எவ்வளவாக அவர் மதித்து போற்றியிருக்கிறார் என்பது தெரிகிறது. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அநேகர் புதிய ஏற்பாடு மட்டும் போதும், பழைய ஏற்பாடு தேவையில்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். மலை பிரசங்கத்தில் நம் இரட்சகர் பழைய ஏற்பாட்டிலிருந்து 6 கட்டளைகளை எடுத்து அவற்றிற்கு புதிய பரிமாணத்தை கொடுத்தார். ஒன்றாக பார்க்கலாமா? முதலாவது என்ன பார்க்க போகிறோம்? கிறிஸ்துவானவர் சுட்டி காட்டின பூர்வத்தாருக்கான கட்டளைகள் பார்க்க போகிறோம். அடுத்து கிறிஸ்துவானவர் அந்த கட்டளைகளுக்கு காண்பித்த புதிய பரிமாணம் என்னவென்று பார்க்க போகிறோம். முதலாவது கொலையை குறித்து ஆண்டவர் பேசினார். கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது மத்தேயு 5:21 பார்க்குறோம். அது எங்கே இருக்குது? யாத்திராம் 20:13 கொலை செய்யாதிருப்பாயாக. ஆண்டவர் கொடுத்த புதிய பரிமாணம் என்ன அப்படின்னா, கோபம் கொலைக்கு சமம். மத்தேயு 5:21-26 வரைக்கும் பார்க்கிறோம். 2வது விபச்சாரம். மத்தேயு 5:27 விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யாத்திராம் 20:14 இது 7வது கட்டளை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காண்பித்த புதிய பரிமாணம் மோக பார்வை விபச்சாரத்துக்கு சமம். மத்தேயு 5:27-30 வரைக்கும் வாசிக்கிறோம். 3வது ஆண்டவர் காண்பித்த கட்டளை என்னவென்றால், விவாகரத்து பற்றி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. தள்ளிவிட வேண்டாம் அப்படின்றத கிறிஸ்து சொன்னார். மத்தேயு 5:31 முதல் நீங்கள் 32 வரை படித்தால் விவாகரத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு. உபாகமம் 24 முதல் 4 வசனங்கள், உபாகமம் 24 முதல் 4 வசனங்கள் விவாகரத்து பற்றி பேசுகிறது. அதை எடுத்து கிறிஸ்து இங்கே காட்டுகிறார். கிறிஸ்து காண்பித்த புதிய பரிமாணம் என்ன? வேசித்தனம் என்ற காரணம் மட்டுமே
கிறிஸ்துவின் அனுமதி சித்தம், விவாகரத்துக்கான அனுமதி சித்தம். மத்தேயு 5:31-32. 4வது கட்டளை கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலிருந்து காண்பித்தது சத்தியம் பண்ணுதல் அல்லது ஆணை இடுதல் பற்றி கிறிஸ்துவானவர் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 33 அவர் வரிசையாக காண்பிக்கிறார். 37 வரைக்கும் பார்க்குறோம். அதை நாம் பழைய ஏற்பாட்டில் லேவியராம் 19:12, உபாகமம் 23:23 வாசிக்கிறோம். கிறிஸ்துவானவர் காண்பித்த புதிய பரிமாணம் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். மத்தேயு 5:37 சொல்லப்படுகிறது. ஆமானா ஆமா, இல்லைன்னா இல்லை, பொய் சாட்சி சொல்ல வேண்டாம் என்று கிறிஸ்து சொன்னார். 5வது பழைய ஏற்பாட்டில் இருந்து கிறிஸ்து எடுத்தாண்ட சுட்டி காண்பித்த கட்டளை பழிக்கு பழி வாங்குதல். லேவியராம் 24:19-22 வரைக்கும் உள்ள காரியத்தை கிறிஸ்துவானவர் எடுத்து காட்டுகிறார். அவர் காண்பித்த புதிய பரிமாணம் என்ன அப்படின்னா, மறுகண்ணத்தை காட்டு, விட்டுக்கொடு, முகங்கோணாதே என்று மத்தேயு 5:38-42 வரைக்கும் வாசிக்கிறோம். 6வது கட்டளை பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆண்டவர் என்ன எடுத்து காட்டுறாரு? சத்துருவை பகைப்பாயாக. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களில் வாசிக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவானவர் காண்பித்த புதிய பரிமாணம் மலை பிரசங்கத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்துருக்களை சிநேகியுங்கள். மத்தேயு 5:43-48 வரைக்கும் வாசிக்கிறோம். அங்கே பிரியமானவர்களே, கிறிஸ்துவானவர் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு 6 கட்டளைகளை எடுத்து அதற்கு புதிய பரிமாணத்தை மலைப்பிரசங்கத்திலே கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டு பிரமாணங்கள் வெளிப்புற செயல்களை அடிப்படையாக கொண்டவை. ஆனால் இரட்சகரோ அந்த பிரமாணங்களை இருதயத்தின் உள்நோக்கங்களோடு ஒப்பிட்டு புதிய வெளிச்சத்தில் அவர் விளக்கம் அளித்தார். உண்மையாக சொல்லப்போனால் 10 பிரமாணங்களை கூட கடைபிடித்து விடலாம். மலை பிரசங்கத்தின்படி வாழ்வதுதான் மிக மிக கடினம். பூர்வ பிரமாணங்கள் ஒளிந்து விட்டன என்றார் இரட்சகர் முழங்கினார்? இல்லை. என்ன சொன்னார்? கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சார செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படிதான் நம்ம வாசிக்கலாம். அப்படி 6 தடவை வாசிக்கிறோம். மத்தேயு 5:22, 28, 32, 34, 39, 44 இந்த வசனங்கள் எல்லாம் படித்து பாருங்க. 6 தடவை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று தமது தெய்வீக அதிகாரத்தை சுட்டிக்காட்டி பழைய ஏற்பாட்டின் தேவ பிரமாணங்களுக்கு புதிய பரிமாணத்தை கொடுத்தார் நம்முடைய புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, பூர்வத்தாரின் கட்டளைகள் மற்றும் கிறிஸ்துவின் புதிய பரிமாணங்களில் 3 மட்டும் நாம் முதலாவதாக பார்க்க போகிறோம். 6 கட்டளைகள் சொன்னேன் அல்லவா? 3 பார்ப்போம். அடுத்த 3 அடுத்த செய்தியிலே நாம் கர்த்தருக்கு சித்தமானால் கற்றுக்கொள்வோம். முதலாவது, கோபம் கொள்ளுதலே கொலை செய்தல். அமெரிக்காவிலே நடந்த ஒரு சம்பவம். ஆவிக்குரிய கூட்டங்களிலே கலந்து கொண்டு அதில் கிடைத்த 10 பிரமாண பலகை ஒன்றை, கிடைக்கும்ல 10 கட்டில் வசனம் போட்ட ஒரு அட்டை அல்லது ஒரு பதாகை, இந்த மாதிரி ஏதாவது ஃப்ளெக்ஸ் ஏதாவது கிடைக்கும். அப்படி கிடைத்த ஒன்றை சகோதரி ஒருவர் தன் வீட்டிலே ஆணி அடித்து மாட்ட அவள் முயற்சித்து கொண்டிருந்தாள். அதை பார்த்த கணவனுக்கு பயங்கர கோபம். இந்த 10 கட்டளை கொண்டாந்து நீ வீட்டில் மாட்டுறையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் இருந்த அதே சுத்தியலை பிடுங்கி அவள் தலையில் அடித்து அவளை இந்த புருஷன் கொன்று போட்டான். கோபம் கொடுமையானது. நீதிமொழிகள் 27:4 வாசிக்கிறோம். கோபம் ஒரே அடியாக கொள்ளும், கோப வார்த்தைகளோ கொஞ்சம் கொஞ்சமாக கொன்றுவிடும். கோபம் ஆளை கொள்ளும், கோப வார்த்தைகள் உறவை கொள்ளும். நெடுங்கால கோபம் நம்மை நெடுங்காலம் வாழ விடாது. கோபம் கொலைக்கு வழிநடத்தும் என்று இரட்சகர் சொல்லவில்லை, கோபமே கொலையாகும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே,
வேதாமத்தில் 2 விதமான கோபம் இருக்கிறது. ஹோலி ஆங்கர், அன்ஹோலி ஆங்கர். பரிசுத்த கோபம், பரிசுத்தமல்லாத கோபம், அல்லது ரைச்சியஸ் ஆங்கர், அன்ரைச்சியஸ் ஆங்கர்னு சொல்லுவாங்க. நீதியுள்ள கோபம், அநீதியுள்ள கோபம். பாவத்துக்கு எதிரான நீதியுள்ள பரிசுத்த கோபம் என்று ஒன்று இருக்கிறது. அது பக்தி வைராக்கியத்தினால் உண்டாவதாகும். உதாரணமாக மோசே 10 பிரமாணங்களை அந்த பலகைகளை போட்டு உடைத்தார். யாத்திரை 32:19 வாசிக்கிறோம். பக்தி வைராக்கியத்தினால் அவர் அப்படி செய்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சவுக்கை சுழற்றி ஆலயத்தை சுத்திகரித்தார். ஆண்டவரை கோபப்பட்டார்ல அப்படின்னு சொல்றான். அப்படி கிடையாது, அது நீதி உள்ள கோபம். யோவான் 2:14-17 வரை வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நாம் வீட்டில், வெளியில், பணியில் காட்டுகிற கோபம் எல்லாம் நீதியுள்ள கோபமா? ஒருவேளை சில நேரங்களில் நீதியுள்ள கோபமாக இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் அது அநியாயத்தனமும் கொலைவெறித்தனமும் உள்ளதாகவே இருக்கிறது நாம் காட்டுகிற கோபம். எலன் ஒயிட் என்ற ஒரு கிறிஸ்தவ ஆசிரியர் சொல்லுகிறார், தாட்ஸ் ஃப்ரம் த மவுண்ட் ஆஃப் பிளெஸ்ஸிங் என்ற புத்தகத்தில், நித்திய கண்மலை வழங்கும் சத்திய விருந்து என்ற புத்தகம், தமிழில் பக்கம் 77. பழைய ஏற்பாட்டிலே முட்டாள் என்ற வார்த்தையானது சமய பகைவனை அல்லது துன்மார்க்கத்திற்கு தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து விட்டவனை குறிக்கும் சொல்லாக பயன்படுத்தப்பட்டது. தனது சகோதரனை சமய பகைவனை அல்லது தேவனை இகழ்ச்சி செய்கிறவனே என்று ஒரு மனிதன் கண்டனம் செய்தால் அதே கண்டனத்திற்கு அவனும் தன்னை ஆளாக்கி கொள்கிறான் என்று காட்டுகிறது என்று இயேசு கூறினார். மாணவர்களே, அப்போ முட்டாள்ன்றது எதுக்காக பயன்படுத்தினாங்களா? சத்தியத்திற்கும், அதாவது ஒருவேளை சபைக்கும் எதிராக செயல்படுகிற ஒரு நபரை சொல்லும் பொழுது தான் முட்டாள்னு சொல்லுவாங்க. துன்மார்க்கத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து விட்ட ஒரு மனிதனை அப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த வார்த்தையை நம்ம இன்னொரு நபருக்கு நம்ம சர்வசாதாரணமாக பயன்படுத்தும் பொழுது அதே அர்த்தம்தான். நாம் துன்மார்க்கத்திற்கு தம்மை விற்று போட்டவர்கள், சமய பகைவர்கள் என்ற பொருளிலே அந்த முட்டாள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டதாம். பிரியமானவர்களே, எவரையும் ஏளனமாக பேசுவதற்கு எந்த மனிதனுக்கும் அவர் உரிமை கொடுக்கிறதில்லை. நமக்கு உரிமை கொடுக்கல. நீங்கள் பைபிளில் படித்து பாருங்கள். தீத்து 3:2 சொல்லுது, ஒருவனை குறித்தும் தீது சொல்லாதிருப்பாயாக, ஸ்பீக் ஈவில் ஆஃப் நோ மேன் அப்படின்னு படிக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் நம்முடைய பலவீனம் மற்றவங்களை பற்றி பேசுகிறதான் நமக்கு பலமாகவே இருக்கிறது. மனிதனிடத்தில் மனிதத்தன்மையற்ற விதத்தில் நடத்தலே மாபெரும் பாவம் ஆகும். மனுஷங்களாம் மதிக்கிறோமா? கோபப்பட்டு எரிஞ்சு விழுந்து அநியாயமாக கேவலமாக பேசி நம்ம ஒரு நபரை தவறாக நடத்துவோம் என்று சொன்னால் அது மாபெரும் பாவம் என்று மினிஸ்ட்ரி ஆஃப் ஹீலிங் என்ற புத்தகத்தில் பக்கம் 163 வாசிக்கிறோம். அன்பானவர்களே, அதனால இயேசு சொன்னார், எவரிடம் கோபித்தோமோ அவரிடம் ஒப்புரவாக வேண்டும். மத்தேயு 5:23-24 வாசிக்கிறோம். அப்புறம்தான் ஆண்டவரை தொழ நம் ஆலயம் செல்ல வேண்டுமா? கோபிப்பதில் தாமதமாயிருக்க வேண்டும். யாக்கோபு 1:19 சொல்லுகிறது, கோபம் வரும்போது தாமதித்தால் கோபம் தணிந்துவிடும் என்பதுதான் அதன் பொருள். அன்பானவர்களே, நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். 2வது, மோகத்துடன் பார்த்தலே இருதயத்தில் விபச்சாரம். 7ஆம் கட்டளை என்ன சொல்லுகிறது? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அந்த கட்டளையின்படி பார்த்தால் இன்னொருத்தியுடன் படுத்தால்தான் பாவம். ஒருத்தியை தப்பெண்ணத்துடன் பார்த்தாலே பாவம் என்றார் நம்முடைய இரட்சகர் மலை பிரசங்கத்தில். நவீன காலத்தில் அலைபேசி கலாச்சாரத்தால் மனித மனங்கள் அவல காட்சிகளை கண்டு சபலம் அடைவது சர்வசாதாரணம் ஆகிவிட்டது. யோபுவை போல கண்களோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள் குறைந்து விட்ட காலம் இது. யோபு 31:1 வாசித்து பாருங்கள். என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி என்று சொன்னார். யோசேப்பை போல
அங்கி போனாலும் சரி ஆண்டவருக்கு அவமானம் கொண்டு வர மாட்டேன் என்று தீர்மானித்து வாழும் வாலிபர்கள் குறைந்துவிட்ட காலம் இது. ஆதியாகமம் 39:9 வசனம் படித்து பாருங்க. தேவனுக்கு விரோதமாக இத்தனை பெரிய பொல்லாங்கு செய்வது எப்படி அப்படின்னு தன்னை ஒரு பெண்மணி டெய்லி தேடி தேடி வர்றான். அவளை விட்டு ஓடினான் யோசேப்பு. அதில் பெரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். இன்னைக்கு நம்முடைய அலைபேசியில் ஏராளமான சபல படங்கள், ஆபாச படங்கள் தேடி தேடி பார்க்கிறவர்கள் எத்தனை பேர்? இதெல்லாம் விபச்சாரம் இல்லையா? இருதயத்திலே விபச்சாரம். இச்சையை வெல்வது எப்படி என்று கேட்கிறீர்களா? கண்ணை பிடுங்கு, கையை வெட்டு என்று இயேசு சொல்லிவிட்டாரே. சில இடங்கள் அப்படித்தான் இருக்கு. உன் கை இடலை உண்டாக்கினால் கையை வெட்டி போட்டுரு. செல்ஃபோனை நோண்டிகிட்டே இருக்கிறோம், தப்பு தப்பான இந்த காரியம் பார்க்குறோம், கையை வெட்டிட முடியுமா? கண்டதெல்லாம் பார்க்குது, கண்ணை பிடிங்கிட முடியுமா? அப்படியானால் இன்று கிறிஸ்தவர்கள் அனைவருமே, ஏன் முழு உலகமே குருடாக முடமாகத்தான் இருக்க வேண்டும். பாலுறவு பாவங்கள் என்று வரும்போது இருதயமும் கண்ணும் கையுமே 3 குற்றவாளிகள் ஆகும். என்ன செய்வது? இருதயம் இயேசுவுக்கென்று ஒப்படைக்கப்பட வேண்டும். நீதிமொழி 23:26 இயேசு சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. 2, இருதயம் கவனமாக காவல் காக்கப்பட வேண்டும். நீதிமொழிகள் 4:23 சொல்லுது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். செல்போன் வந்துச்சுங்க, எல்லா இருதயமும் போச்சு, பறிபோய் விட்டது. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். 3, இருதய சுத்தத்தில் வாஞ்சையுடன் ஜெபத்துடன் வளர வேண்டும். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். ஜெபம் டெய்லி செய்கிறோமா? சங்கீதம் 51:10, ஏதோ தாவீது பாவம் பண்ணிட்டான், அந்த பாவம் செஞ்சவங்க தான், விபச்சார பாவம் செஞ்சவங்க தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பணதே பிள்ளைகளே, மத்தேயு 5:8 இயேசு சொன்னார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அசுத்தங்களையே தரிசித்து கொண்டிருந்தால் ஆண்டவரை தரிசிக்க முடியாது. அன்பானதே பிள்ளைகளே, ஆகவே இருதய சுத்தம், அதை வாஞ்சிக்கணும், அதுக்காக ஜெபிக்கணும். நலம். எப்படி இச்சைகளை ஜெயிக்க வேண்டும்? இருதயத்தில் வசனங்கள் பதிக்கப்பட வேண்டும். நீ பாருங்களேன், ஒரு சினிமா பாட்டு விரும்பி கேட்கறதே கிடையாது. சும்மா போகும்பொழுது, பஸ்ஸில் போகும்பொழுது அது காதில் விழுகுது, அது அப்படியே மனசில் பதிஞ்சிருது. வசனம் நானும் 10% திரும்ப திரும்ப கேட்டு தான் பார்க்குறோம், வசனம் ஒன்றும் மண்டையில் நிற்க மாட்டேங்குது. சங்கீதம் 119:11 தாவீது சொல்லியிருக்கிறார், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. சங்கீதம் 119:9. அன்பானவர்களே, இருதயம் சீரடைந்தால் கைகளும் கண்களும் சீருடன் செயல்படும். மொத்தத்தில் பாவத்துக்கு எதிரான கடுமையான ஒரு தீர்மானத்தை கிறிஸ்துவின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் செய்தாக வேண்டும். அன்றாடம் பரலோகத்தை, அன்றாடம் பரத்தை நோக்கி பார்க்கும் அர்ப்பணிப்புள்ள இருதயங்கள் வேற எந்த பரத்தைகளையும் நோக்கி பார்க்காது. பரத்தைகள் என்றால் வேசிகள், விபச்சாரிகள், சினிமா நடிகள், யாருனாலும் சரி. தேவ பிள்ளைகளை, அப்போ பார்க்கிறதில் கவனமாக இருக்கணும். அப்படின்றத ஆண்டவர் அந்த 7ஆம் பிரமாணம், விபச்சாரம் செய்யாதிருப்பாய் என்ற பிரமாணத்தின் வழியாக ரொம்ப கடுமையாக கற்றுக் கொடுக்குறார். அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, 10 பிரமாணத்தை கூட கடைபிடிச்சிடலாம். ஆண்டவர் மலைப்பிரசங்கத்தில் சொல்கிறார் பார்த்தீங்களா, அதை கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆண்டோடைய உதவியும் கிருபையும் ஆவியானவர் ஒத்தாசையும் நாம் தேடுவோம் என்று சொன்னால் இயேசுவால் எல்லாம் கூடும். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. மூன்றாவது கட்டளை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் என்ன காமிச்சார்? விவாகரத்து குறித்து பார்த்தோம். விவாகரத்து இரட்சகரின் அனுமதி சித்தம் மட்டுமே. விவாகரத்து என்பது மோசே எங்கும் கட்டளையாக
கொடுக்கவில்லை. விவாகரத்து என்பதை மோசே எங்கும் கட்டளையாக கொடுக்கவில்லை. மாறாக மனிதர்களின் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே அதை விவாகரத்தை அனுமதித்தார் என்று நம் இரட்சகர் தெளிவுபட கூறியுள்ளார். நீங்கள் எங்கே படிக்கலாம்? மத்தேயு 19 7-8 வசனங்களில் ரொம்ப தெளிவாக அதை வாசிக்கிறேனே. அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதற் சீட்டு, அதான் டைவர்ஸ் நோட்டீஸ், தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்து நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. ஆண்டவர் டைவர்ஸ் நோட்டீஸ் எல்லாம் ஆதியில் ஒன்றும் பிளான் பண்ணவே இல்லை. நம்முடைய மனக்கடினம் ஆண்டவர் சரி போ என்று மோசே மூலமாக அனுமதித்தார். ஆண்டவரின் ஆதி திட்டத்தின்படி விவாகரத்து என்ற ஒன்றிற்கு இடமே இல்லை. பாவத்தின் விளைவே, இருதய கடினத்தின் வெளிப்பாடே விவாகரத்து ஆகும். பாதிக்கப்பட்ட துணை விவாகரத்து பெற்றுக்கொள்ளலாம் என்று இயேசுவானவர் போதிக்கவும் இல்லை. அது அவரது பூரண சித்தமும் இல்லை. ஆண்டோட சித்தம் 2 இருக்குங்க. ஒன்று பூரண சித்தம், பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட். இன்னொன்று பெர்மிசிவ் வில் ஆஃப் காட், ஆண்டோடைய அனுமதி சித்தம். பூர்ண சித்தம் கிடையாது விவாகரத்து, அனுமதி சித்தம். சரி போய் தொலை அப்படின்னு ஆண்டவர் விட்டார். இன்னைக்கு அன்றைக்கு ஆண்டவர் அனுமதிச்சது தான் இன்னைக்கு எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். கணவனோ மனைவியோ மோக பாவத்தில் தடுமாற நேரிட்டாலும் அதை மன்னித்து மனக்காயங்கள் ஆற பொறுமையாய் இடமளித்து மீண்டும் பழைய உறவு புதுப்பிக்கப்படுதலே விவாகரத்துக்கு எதிரான கிறிஸ்தவ தீர்வாகும். புருஷனோ மனைவியோ தப்பா நடந்துட்டா கூட அதை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளணுங்க. மனமுறிவில்லா மனவாழ்வை மகிழ்வுடன் மனுக்குளம் வாழ வேண்டும் என்பதே தேவ திட்டம். பாலுறவை படைத்தவரும் அதை பரிசுத்தப்படுத்துகிறவரும் பாதுகாக்கிறவரும் அவரே. கணவனும் மனைவியும் இணைத்தவராம் இயேசுவுடன் இணைந்திருந்தால் வாழ்நாளெல்லாம் இன்புற்று வாழலாம். கணவன் மனைவி 2 பேரும் முதல்ல ஆண்டவரோட கனெக்ஷன் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும். அப்படி கனெக்ஷன் சரியாக இருந்தால் தான் அந்த 2 பேருக்கும் கீழே இவங்க 2 பேருக்கும் கனெக்ஷன் கரெக்டாக இருக்கும். அதனால தான் முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது அப்படின்னு பிரசங்கி 4:12 வாசிக்கிற. ஒரு கயிறு எடுத்திங்கன்னா 3 பிரிவு நூல் இருக்கும். ஒரு ஜடை எடுத்திங்கன்னா 3 பிரிவு தலைமயிர் இருக்கும். அதான் முப்புரி. அந்த மாதிரி கணவன் மனைவி கர்த்தரோடு இணைஞ்சிருந்தால் விவாகரத்தும் வராது, சொத்து பிரச்சனையும் வராது. அன்பான தேவ பிள்ளைகளே, மனித நலனில் மாபெரும் அக்கறை காட்டி மலை பிரசங்கத்தின் மூலம் நமக்கு வழிகாட்டும் மகாதேவன் வாழ்க வாழ்கவே. ஆண்டவர் எவ்வளோ அருமையான சத்தியங்கள் கொடுத்துருக்கிறார் மலை பிரசங்கத்தில். நாம் இதை எவ்வளோ கருத்தாக படிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அதுபடி நடக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களை அப்படி உம்முடைய வார்த்தையின்படியே மாற்றும் என்று சொல்லி நம்ம ஒப்படைத்து நாம் ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்திற்காக நன்றி சொல்கிறோம். தேவ நீதியை வெளிப்படுத்தும் இந்த சத்திய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, இந்த சத்திய வார்த்தைகளை, இந்த மலை பிரசங்கத்தை கற்று எங்கள் உள்ளத்திலே இந்த வார்த்தைகளை ஏற்று நாங்கள் இந்த உலகத்தில் வெளிச்சமாய் விளங்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஒருவேளை ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகள் யாராகிலும் குடும்பங்களிலே கணவன் மனைவி இடையிலே பிரச்சனைகளை சந்தித்திருப்பார்கள், பிரிந்திருப்பார்கள் என்றால் ஒருவர் மன்னிக்கவும், மீண்டும் குடும்பங்கள் ஒன்று சேரவும், கிறிஸ்துவோடு இணைந்து சாட்சிகளாய் வாழவும் ஆண்டவரே நீர் அருள் செய்யும்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, ஒருவேளை கோபம் என்னிடத்தில் அதிகமாக இருக்கிறது என்று கோபத்தினால் பிரிந்த பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் ஆண்டவரே, குடும்பங்களிலே சமாதானத்தை கொடுத்து, சபையாருக்கிடையிலே சமாதானத்தை கொடுத்து, வேலை ஸ்தலங்களிலே அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுத்து எல்லாரும் ஐக்கியமாய் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ உதவி செய்யும். ஜெபங்களை கேட்டதற்கு நன்றி. தொடர்ந்து எங்களோடு பேசும் இந்த சத்தியங்களை அநேகருக்கு பகிர எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்.